வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் மிருதன் திரைப்படத்தினுடைய வீடியோஸில் பார்க்கலாம். இந்த திரைப்படத்தில் வந்து ஜெயம் ரவி அண்ட் லக்ஷ்மி மேனன் வந்து லீட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து சக்தி சவுந்தரராஜன் வந்து இயக்கியிருக்கார். இவர் வந்து போன வருஷம் நாய்கள் ஜாக்கிரதை என்ற ஒரு அற்புதமான ஒரு த்ரில்லரை கொடுத்தாரு. ஸோ அவர் இயக்கத்தில் வந்திருக்க படம் தான் மிருதன். ஸோ ஜெயம் ரவி தனி ஒருவனுக்கு அப்புறம் வந்து கிளம்புறங்கிற ஒரு திரைப்படம். ரைட். இந்த படத்துக்கு இந்த மிருதன் திரைப்படத்துக்கு வீடியோ விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாம்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குவோம். ஓகே, ஜாம்பி சிறு குரூப் வரைக அப்படின்னா ஜாம்பி அப்படின்னா வந்து இன்ஃபெக்டட் பீப்புள்ஸ், அதாவது வைரஸ் இன்ஃபெக்டடான பீப்புள்ஸ் வந்து ஜாம்பின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மிருகத்தனமாக இருப்பாங்க, மனிதத்தனம் கொஞ்சம் கூட இருக்காது. அந்த வைரஸ் இன்ஃபெக்டடான பீப்புள் வந்து ஜாம்பின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து டெட் மேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, இறந்து போன மனிதன். அவனுக்கு வந்து ஒரே விஷயம், வெறித்தனமாக மற்றவங்களை கடித்து அவங்களையும் அந்த கூட்டத்தில் சேர்த்துருவோம். அவங்க கிட்ட இருக்கிற அது வந்து அப்படியே மாறிடும். ரொம்ப யோசிச்சோம்னா ட்ராகுலா மாதிரி கழுத்தில் கடிச்சு அது எப்படி வந்து ரத்தத்தை உறிஞ்சி அவனையும் ட்ராகுலாக மாற்றிருமோ அதே மாதிரியான ஒரு வெர்ஷன் தான் இந்த ஜாம்பி. ஜாம்பி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து 1819 இட்டாலியை சேர்ந்த ராபர்ட் அப்படின்ற ஒரு கவிஞர் தான் வந்து முதலாக அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாரு. ஓகேவா? அதன் பிறகு 1932 ஒயிட் ஜாம்பி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து முதல் திரைப்படம் வெளிவருது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புற்றிசல் மாதிரி ஜாம்பி படங்கள் வந்து எடுத்து தள்ளுவாங்க. ஏன்னா ஹாலிவுட் டைரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் போர் அடிச்சா போதும், ஒரு ஜாம்பி திரைப்படத்தை வந்து எடுத்துருவாங்க. ஈவன் ஸ்லம்டாக் மில்லியனில் எடுத்து ஆஸ்கார் வின் பண்ண ஒரு டானி பாயில் கூட என்ன பண்ணார்னா 28 days later அப்படின்னு 2002 ஒரு ஜாம்பி திரைப்படத்தை எடுத்தார். ஸோ அதாவது ஒரு பெரிய இதுவும் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு இது வந்து பேசிக் கண்டென்ட் இதுதான். வைரஸ் இன்ஃபெக்டட் பீப்புள் எப்படி வந்து பண்ணுறாங்க, அதான் ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறாங்கன்றது தான் இந்த திரைப்படத்தோட அடி நாதம். ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் மேக்கப் போட்டு விட்டா ஓட விட்டு அதுக்கு வந்து ஒரு நடலாம் இருக்குது. அது அந்த ஜாம்பி நடக்கிறதுக்கு ஒரு நடை, அதுங்க வந்து ஒரு மாதிரி வந்து டெட்மேன் எப்படி நடப்பாங்கன்ற மாதிரி அதுக்கு ஒரு கற்பனைலாம் வச்சு அதுக்கான ஸ்டைலில் ஒரு ஜானர் வந்து உருவாக்கி மக்களை அதுக்கு அடிக்ட் ஆக்க வைக்கிறது வந்து பெரிய விஷயம். அது ஹாலிவுட்காரர்கள் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஜானர், அந்த மாதிரியான தமிழ் அறியாத ஒரு ஜாம்பி ஜானரை வந்து தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்திய சக்தி சவுந்தரராஜன் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம வந்து பூங்கொடுத்து கொடுத்து அவர் வந்து வரவேற்கலாம். ஜாம்பி திரைப்படச்சி மிருதன் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்த்துடலாம். ஊட்டியில் வந்து போக்குவரத்து காவல்துறையில் வந்து அதிகாரியாக இருக்கிறாரு ஜெயம் ரவி. அவங்களுக்கு வந்து ஒரு தங்க இருக்காங்க, அப்பா அம்மா கிடையாது. அவருடைய நண்பர் வந்து காளி. கோயம்புத்தூரை சேர்ந்த லக்ஷ்மி மேனன் வந்து டாக்டராக இருக்காங்க. அவங்க வந்து நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஊட்டியில் வைரஸ் இன்ஃபெக்டட் பீப்புள் வந்து உருவாகிறாங்க, அதாவது ஜாம்பி மனிதர்கள் உருவாகிறாங்க. அது வந்து ஊட்டியையே வந்து நிலைகுலைய வைக்குது. அதன் பிறகு அது வந்து கோயம்புத்தூருக்கும் பரவுது. இதுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிற டீம் வந்து கோயம்புத்தூர் போகணுன்ட்டு ஜெயம் ரவி கிட்ட வந்து மன்றாடுறாங்க. ஸோ ஜெயம் ரவி லக்ஷ்மி மேனன் கேட்ட அந்த ஒரு விஷயத்தை, அந்த ரெக்வஸ்ட்டை வந்து அவர் எப்படி நிறைவேற்றினாரா இல்லையா, அதன் பிறகு ஊட்டி ஜாம்பி மனிதர்கள், அதன் பிறகு கோயம்புத்தூர், இந்த சமூகத்தை ஒரு ஹீரோவோ எப்படி வந்து காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் இந்த மிருதன் திரைப்படத்துடைய கதை. ஜெயம் ரவி ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. அவருக்கான விஷயத்தை நிறைவாக பண்ணியிருந்தாலும் கூட தமிழுக்கு வந்து இந்த புது ஜானர்ன்றதுனால டம்முன்னு துப்பாக்கியால் சுட்டுட்டு இருக்கிறப்ப அது வந்து கொஞ்சம் ஒத்து வராது தமிழுக்கு வந்து அந்த ஃபீல். ஏன்னா இதுக்கப்புறம் வர்ற படங்கள் ஜாம்பி இதே நேர்கோட்டில் படங்கள் வந்துக்கிட்டே இருந்தால் இந்த விஷயம் வந்து அடிபட்டு போகும். பட் முதல் படம் அப்படின்றப்ப இது வந்து கொஞ்சம் யோசிக்கத்தான் தோணும். ஆனால் இந்த முதல் படங்களை எடுக்கும் பொழுது ஒரு சில பொறுப்புகள் இருக்குது. ஏன்னா ஜாம்பின்றதுக்கு வந்து அவங்க வைரஸ் இன்ஃபெக்டட் பீப்புள்னால் அதுக்கு வந்து அவங்க ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அது இத்தனை வருஷமும் காலங்காலமாக அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தமிழில் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றிருக்காங்க. தண்ணீர்னா அந்த ஜாம்பி மனிதர்களுக்கு வந்து ஒவ்வாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் இன்டர்வலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாங்கு வெரி என்ற சாங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும்பொழுது ஜாம்பி திரைப்படத்தினுடைய அடிநாதமே என்னென்னா, ஒரு மனுஷன் கூட இருக்கிறவங்களாம் எப்படி இன்ஃபெக்ட் ஆகும், எங்கே கடி வாங்குவோம், எப்போ அவன் ஜாம்பி ஆகும் அப்படின்னா இந்த திரைப்படத்தினுடைய அடிநாதமான டெம்ப்ட். இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த டெம்ப்ட்டு செகண்ட் ஹாஃபில் இது ரொம்ப குறைவு. அது இல்லாமல் இந்த கட்டடத்துலேருந்து அந்த கட்டடத்துக்கு போகிறதுக்காக ஒரு சாங் மட்டுமே போட்டுக்கிட்டு வெறும்னே அது வந்து ரொம்ப அயற்சியை கொடுக்குது. இவங்க செகண்ட் பார்ட்டுக்கு வந்து வேறு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த காட்சிகள்லாம் இழுவையாக இருக்கின்றதா, இல்லை ரொம்ப கிறிஸ்பாகவே ஃபஸ்ட் பார்ட்லேயே முடிச்சிருந்தாங்க, இன்னும் வந்து சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனாலும் முதல் காதல் காமம் பார்த்தவனுக்கு வந்து மற்றது எல்லாமே ஒரு மாதிரி தான், ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் முதல் முறையாக திருமணமாகி ஒரு பெண்ணை அனுபவனுடைய மனநிலை வேறு மாதிரியாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஜாம்பி திரைப்படங்களை நிறையா பார்த்தவங்களுக்கு வந்து
இந்த படம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் இந்த ஜாம்பி திரைப்பட ஜானரையை கண்டுக்காதவங்க, இதுவரையும் பார்க்காதவங்களுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்துலையும் மறுக்கவும் முடியாது. ஆனால் ஜாம்பி படம் பார்த்தவங்களுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்க வாய்ப்பில்லை என்பது தான் ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய விமர்சனம். ரைட். இந்த திரைப்படத்திற்கு மியூசிக் வந்து இமான் பண்ணியிருக்காரு. அவருடைய போர்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. நிறைய டெம்ப்டிங் சீன்ஸ்க்கு வந்து அவருடைய இசை வந்து உதவுதுன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்திற்கு சினிமோட்டோகிராஃபி வந்து வெங்கடேஷ் பண்ணியிருக்கிறாரு. நல்லா, அதுவும் ஊட்டியில் ஜாம்பி அட்டாக் ஆன அப்புறம் ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அந்த ஷாட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஊட்டியில் ஒரு ஜாம்பி பீப்புள்ஸ் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. முக்கியமாக ஏரியல் ஷாட்ஸ்லாம் வந்து நல்ல ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஆங்கிள்ஸில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்து எடிட்டிங் வந்து கேஜே வெங்கட்ராமன். லாஸ்ட்டில் அவர் அந்த ஒரு சாங்கில் வந்து லக்ஷ்மி நாராயணன் வந்து அந்தாண்டு கூட்டின்னு போகிறதுக்கான அந்த சாங்கில் வந்து ரொம்ப நல்லாவே எடிட் பண்ணியிருக்காங்க. பட் அது இட்ஸ் டூ லென்த்தி இன்னும். பட் டைரக்டர் சொல்லி நம்ம வந்து ஒன்றும் பண்ணிருக்க முடியாத ஒரு ஆலையும். பட் எனிவே, புதுமையான ஒரு விஷயத்தை தமிழ் திரைப்படத்துக்கு கொடுத்த வகையில் சக்தி சௌந்தரராஜனை வந்து நம்ம வந்து பாராட்டினாலும் கூட, இந்த மாதிரி படத்தில் வந்து சாங்லாம் வைக்காமல் இன்னும் வந்து டெம்ப்டிங் அதிகரிக்கிற மாதிரியான காட்சிகளை வச்சுருந்தா இன்னும் இந்த திரைப்படம், இந்த ஜேர்னர் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். இந்த ஜேர்னரில் பின்பற்றி அதிக படங்களை எடுக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்றது நாம் வைக்கக்கூடிய அபிப்பிராயம். ஓகே. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பு 5க்கு 2.75. இதுவரை ஜாம்பி திரைப்படம் பார்க்காதவர்களை மிருதன் கண்டிப்பாக கவருவான் என்பதில் ஐயமில்லை. இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.